Hi guys, welcome back to our channel. This is JSP channel. ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு அப்சல்யூட் பார்பிக்யூ. ஸோ அவர் பர்த்டேன்றதுனால நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து பார்பிக்யூக்கு போகலாம் அப்படின்னு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி டிசைட் பண்ணோம். இது பிளான் பண்ணியெல்லாம் போகல. அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஒரு 5 o'clock இருக்கும். நாங்கள் அந்த அப்சல்யூட் பார்பிக்யூ, அதாவது அண்ணனூருக்கு நியராக என்னென்ன பிளேஸ் இருக்கோ அப்படின்னு போட்டு பார்த்தா எங்களுக்கு இது ஈஸியாக இருந்தது, அயனம்பாக்கம். ஸோ அங்கே அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ அன்றைக்கி நாங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி புக் பண்ணிவிட்டு எல்லாருமே நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வண்டியில் கூட கிளம்பல, ஆக்சுவலி நாங்கள் கேப் புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். போகிறப்ப ஆட்டோ புக் பண்ணிட்டோம். ஏன்னா மழைகிட வந்ததுன்னா பசங்களை வச்சுட்டு வண்டியில் ரிட்டர்ன் பண்ண முடியாது, லேட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேப் புக் பண்ணிவிட்டு ஆட்டோலேயே, ஆக்சுவலி கேப் ஜாஸ்தியாக காமிச்சது, அதனால் ஆட்டோ கரெக்டாக இருந்தது ரேட்டு, அதனால் நாங்கள் அது புக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. போனோடனே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பிளேயிங் ஏரியாலாம் இருந்தது, பசங்க கொஞ்ச நேரம் அங்கே விளையாட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் அப்படியே கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு டேபிள் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே உட்காந்துட்டோம். ஸோ உட்காந்ததுக்கப்புறமா அவங்க வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னென்ன வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சிக்கன், ஹனி சிக்கன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் அவங்க சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து அவங்களே வந்து நம்மளை கேட்டு இது பண்ணிடும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ இங்கே அந்த ஸ்டிக்கில் வைக்கிறது எல்லாமே வந்து அன்லிமிட்டட், நம்ம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு வைக்கணுமான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னால் நான் எவ்வளோ வேணாலும் வைப்பாங்க. அதாவது ப்ரான், ஃபிஷ்ஷு, சிக்கன், இந்த 3மே வந்து அங்கே க்ரில் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க நம்மக்கிட்ட. ஆக்சுவலாக அவங்க பண்ணிவிடுவாங்க, நம்ம அது ஹீட்டு தான் பண்ணோம். அது அங்கே வச்சுட்டு நல்லா சூடாக சாப்பிட்லாம். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கலான்னு போனாக்கா சூப் இருந்தது, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி, அப்புறம் அந்த பட்டர் சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் ரைத்தா, இது கர்ட் ரைஸு, அப்புறம் மஷ்ரூமு, பாஸ்தா எல்லாமே இருந்தது. அப்பளம்ஸு, என்னென்ன வேணும். இது வந்து ஏதோ புலாவ் மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆனால் இது நூடுல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கிரேவி பண்ணியிருந்தாங்க. இது ஒயிட் ரைஸு, டாலு, அப்புறம் இது ரசம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையவே இருந்தது. அது என்னென்னட்டு மேலே அந்த ஸ்டிக்கரில் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம சர்வ் பண்ணிவிட்டு நம்ம டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம். ஸோ டெசர்ட்ஸ் கூட நிறைய இருந்தது. இது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. டக்கு கறி, இப்போ இந்த 3 பவுல்லுமே வந்து டக்கு கறி, சூப்பு, அப்புறம் அது என்னமோ கிளாஸில் ஒரு மாதிரி கொடுத்துருந்தாங்க, பாயசம் மாதிரி, நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அப்புறமா நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலாம், லாஸ்ட்டு டச்சப் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ கேட்டோன்னா அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. நட்ஸ் வேணும்னா நட்ஸ் போடுவாங்க. ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, பட்டர்ஸ்காட்ச், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. சாக்லேட் அந்த மாதிரி. என் பையன் வந்து ஸ்ட்ராபெரி கேட்டான். ஸோ அதில் வந்து நட்ஸு, அந்த சாக்லேட் பீட்ஸ் மாதிரியெல்லாம் போட்டுட்டு நல்லா அடித்து கொடுத்தாங்க பவுலுக்கு. ஸோ அது சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக அந்த பானிபூரி ஐட்டம்ஸு, கிரில் சிக்கன்ஸ், அந்த மாதிரி இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக ஜூஸ் ஐட்டம்ஸு, மொஜிட்டோ, அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துட்ருந்தாங்க. எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்லாம், வயிறு தான் இருக்கணும், எல்லாமே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம். அதோ இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கில் வந்து எழுதியிருப்பாங்க என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் நம்ம செல்ஃப் சர்வ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து இது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அழகாக செட் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு பேனர் மாதிரி செட் பண்ணிவிட்டு கேக் கட், இதெல்லாம் வந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தது.
அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் பசங்க கூட அந்த பிளேயிங் ஏரியாவில் கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு நாங்கள் பில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவங்கள விளையாட விட்டு நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா கேப் புக் பண்ணிட்டோம். கீழே வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு கரெக்டாக கேப் எங்களோட ஸ்பாட்டுக்கு வந்துச்சு. ஸோ நாங்கள் இந்த வாட்டி வரும்போது கேப் புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அதில் ஏறிட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய். see you.